வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வீட்டில் நிறைய பேசுவோம், வெளியிலேயும் நிறைய பேசுவோம். ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் கேட்குறேன், ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். வீட்டில் டெசிஷன் யார் எடுப்பாங்க? அப்பா, அம்மா, இல்லை 2 பேரும் சேர்ந்து, இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் கிராண்ட் பேரண்ட்ஸ் எடுப்பாங்களா? இந்த டெசிஷனால் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது யார்? பாய்ஸா கேர்ள்ஸா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு, யார் டெசிஷன் மேக்கர்? ஓல்டன் டேஸில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் அப்பா தான் மேஜராக டெசிஷன் எடுப்பார். வீட்டு மளிகை சாமான் வாங்குறது, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, ஈவன் சிம்பிளாக வெளியில் ஒரு டூர் போகணுன்னாலும் அதுக்கு அப்பா தான் முடிவு பண்ணணும். எங்கே போகணும், எப்படி போகணும், எவ்வளோ நாள் போகணும், ஏன்னா பட்ஜெட், ஃபினான்ஸ் எல்லாம் அவர் தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் சரி, அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா டூருக்கு போகிறதுக்கு முதல் நாள் புளியோதரை பேக் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? எத்தனை பேர் வீட்டில் இது நடந்திருக்கு? குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வைப்பாங்க. ஸோ அப்பா சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய வீட்டில் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி முடிவுகள் எடுக்கிறாங்க. இது எல்லா வீட்லேயும் நடக்குதா? அது தாங்க இல்லை. சில வீட்டில் இன்றைக்குமே மேல் டாமினேஷன் இருக்குது. அவங்க சொன்ன முடிவு தான் ஃபைனல். இதனால் யார் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது? அந்த வீட்டு லேடிஸ், கேர்ள்ஸ், பசங்க யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வீட்டுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏற்றுக்கிறாங்க. பெண்கள் அதிக பாதிக்கப்படுகிறார்களா இந்த முடிவின் விளைவாக? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது ஆரம்பித்ததுலேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு சொல்லலாங்க. மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து சமைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத மறந்துட்டு கடைசியில் மற்றவங்களுக்கு பிடிச்சதையே பழகிக்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வயசில் இந்த பிளேஸுக்கெலாம் போகணுன்ட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் ஒரு சேஃப்டி காரணமாக தனியாக பெண் பிள்ளைகள் அனுப்பியிருக்க மாட்டாங்க. பட்ஜெட் காரணமாக ஃபேமிலியாகவும் அவங்க போயிருக்க முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகுது, அவங்க அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு அவங்களால போயிருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சேஃப்டி காரணமாக என் கூட படிக்கிற காலேஜ் ஃப்ரெண்ட்ஸே சில பேர் லாங் டிஸ்டன்ஸ், லைக் பெங்களூர், சென்னை அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் காலேஜுக்கும் அவங்களோட நேட்டிவ் ஹோம் டவுனுக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் பார்த்திங்கன்னா ஒரு தடவையுமே அவங்க அப்பா, அவங்க பேரண்ட்ஸ் அக்கம்பெனி பண்ணுவாங்க சில கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்கு. ஈவன் நாங்கள் கூட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன் எங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, கூட யாராவது வராங்களா. ஏன்னா அவங்கள அந்தளவுக்கு சேஃப்டியாக அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி அவங்கள வளர்த்துக்கிறாங்க அப்படின்ட்டே சொல்லலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரீடம் அண்ட் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் அங்கே நடக்கவே நடக்காது அப்படின்ட்டே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்திங்கன்னா பிஃபோர் மேரேஜ். சரி, ஆஃப்டர் மேரேஜ் அவங்கள டெசிஷன் எடுத்துட்டாங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க. முன்னாடி எடுக்கலாம், பின்னாடி எங்கே இருந்துங்க எடுக்க முடியும்? கண்டிப்பாக இல்லை. அவங்க ஒரு தடவையும் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெண்கள் பர்மிஷன் கேட்கணும், கணவன், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்ட்டையும். அப்போ அவங்களால அப்பயும் எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. கரெக்டுங்களா? இது ஒரு சில குடும்பங்களில் இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு சில குடும்பங்களில் அவங்களே சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் முடிவெடுக்கிற உரிமை இருக்குது. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதற்கான தீர்வு தான் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. பொதுவாக மேரேஜ் அலைன்ஸ் பார்க்கும்போது நம்ம இந்த மேட்ரிமோனி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்போம். உங்கள் லைஃப் பார்ட்னரை சர்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள கேர்ள், விமன், ஒய்ஃப் அப்படின்ட்டு பார்க்காம பார்ட்னர் அந்த வேர்டு பாருங்கள். நல்லா அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணுங்க. கேர், என்னென்ன நீங்கள் பேசணுமோ பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேசணும், ஷேர் பண்ணணும். கேர் ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் 2 பேரும் சேர்ந்து டெசிஷன் எடுக்கலாம். ஒய்ஃப்னு இல்லை, பொதுவாகவே லேடிஸ்க்கு எய்தர் அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், மரியாதை கொடுங்க. அவங்க ஒப்பீனியனை வேல்யூ கொடுங்க. இது ஒன்று தாங்க அதுக்கு சொல்யூஷன். ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.